தாலியா இருக்கிறது தான் திராவிட மாடல்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி எந்த இலவசம் எடுத்துங்க, நீங்க ஓசியில பஸ் விட்டாலும் சரி, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, உங்களோட எல்லா திட்டத்துக்கும் நீங்க பெருமை பீத்திக்கிறதுக்காக எதை தொட்டாலும் டாஸ்மாக் சரக்கோட விலையை உயர்த்திக்கிட்டே போறது. ஊருக்கு இழிச்சவாயன் குடிகாரன் தானே, அவன் வாங்கி தான் குடிச்சாகணும் அப்படின்னு விலையை ஏற்றிட்டு போனதோட விளைவு தான் இன்னைக்கு அவன் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை பணைய வச்சு கூலி வேலைக்கு போறான். பட்டாசு தொழிற்சாலை விபத்துல இறந்து போறவனுக்கு 2 லட்சம் ரூபா, திமிர எடுத்து போய் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உடன்பிறப்புகள் உருட்டிக்கிட்டு திரிகிறானுங்க. ஜிஎஸ்டி தான் இந்த கள்ளசாராய சாவுகளுக்கு காரணம் அப்படின்னு சொத்துல உப்பு போட்டு திங்கிறானுங்களா என்னன்னு தெரியல. உலக தமிழர்களுக்கு வணக்கம். தாலியருக்கும் திராவிட மாடல் ஆட்சி. இது கல்வராயன் மலையா கள்ளச்சாராய மலையா? எல்லாத்துக்கும் பின்னாடி திமுக காரன் தான் இருக்கான். இந்த நாட்டில் ஒரு பேரழிவு அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னா, ஒரு கெட்டது அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா, அதோட நூலை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதோட தொடக்க புள்ளி அறிவாலயத்தில் தான் போய் நிற்கிது. இந்த கள்ளசாராய வித்த அந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற கோவிந்தராஜ் இருக்கான்ல, அவனோட வீட்டை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருங்கிற பதாகை தான் முன்னாடி அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. வீட்டுக்குள்ளே போனால் சரி, வீட்டுக்கு வெளியில் தான் இந்த எலெக்ஷன் நடந்ததால் கொண்டு வந்து கட்சிக்காரன் அவனை ஒட்டிட்டு போயிட்டான். வீட்டு பீரோவில் ஸ்டாலினோட முகம் தான் ஒட்டி இருக்கு. இந்த பக்கம், அதாவது அந்த கருணாபுரம் அப்படிங்கிற பகுதி பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இருக்கிறது எல்லாமே பெரும்பகுதி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க தான், திமுகவினர் தான். இவங்க எல்லாரும் தான் செத்து தொலைஞ்சிருக்காங்க. வித்தவன் திமுக காரன், இவனுக்கு பின்னாடி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் இருக்காரு அப்படின்னு பலர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த பகுதி மக்கள் காரி மூஞ்சில துப்புறாங்க. இது ஒரு ஆட்சியா அப்படிங்கிற அளவுக்கு வைத்தறிச்சல். அவர்களோட பாவம்லாம் உங்களை சும்மா விடுமா? 3 குழந்தைங்க பெற்றோரை இழந்துட்டு நிற்குது. அதுக்கு யார் பதில் சொல்லுவா? 10 லட்சம் அப்படிங்கிறது நீங்கள் நிவாரணம் கொடுத்துட்டீங்க. இந்த நிவாரணம் அப்படிங்கிறது ஒரு வகையில் பார்த்தா தப்பு. குடிச்சிட்டு செத்தவனுக்கு என்னத்துக்கு 10 லட்சம்? பட்டாசு ஆலை விபத்தில் வேலைக்கு போனவனுக்கு பிள்ளைங்க இல்லையா? அவன் வீட்டு பிள்ளைங்க தெருவில் நிற்காதா? அவனுக்கு 2 லட்சம் கொடுக்குறீங்க, இவனுங்களுக்கு மட்டும் 10 லட்சம் கொடுக்குறீங்க. என்ன காரணம்? உங்களோட கையாளாக தனத்தையும் நீங்கள் கள்ளசாராயத்துக்கு பின்னாடி இருக்கிற திமுக காரனையும் காப்பாற்றுறதுக்காக பூசி முழுவ பார்க்குறீங்களா அப்படிங்கிற சந்தேகம் இங்கே இயல்பா எழுதா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. போன வருஷம் இதே மாசத்துல எக்கியார் குப்பத்தில் மரணம் அடைஞ்சாங்க கள்ளசாராயம் குடிச்சிட்டு. அதாவது மரக்காணம் பக்கத்தில் எக்கியார் குப்பத்தில் எல்லாருக்கும் இதே தான் நடந்துச்சு. செத்தவங்களுக்கு 10 லட்சம், அதில் வித்தவனுக்கும் ஒருத்தன் செத்து போயிட்டானே அவனுக்கும் 10 லட்சம் கொடுத்தாங்க யோக்கிய சிகாமணிகள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சிகிச்சையில் இருக்கவங்களுக்கு 50,000, சிபிசிஐடி விசாரணை அமைப்போம், விசாரணை ஆணையம் அமைப்போம், விசாரணைக்கு ஒரு கமிஷன் போடுவோம். இதான் நடந்துச்சு. இது ஒழுங்காக நடந்திருந்தா இன்னைக்கு எப்படி அது நடக்கும்? அன்னைக்கு தான் சிபிசிஐடி விசாரணை வச்சு என்னத்தை கிழிச்சிங்க நீங்கள்? இன்னைக்கு மறுபடியும் சிபிஐ விசாரணை, இன்னைக்கு மறுபடியும் சிபிசிஐடி விசாரணை அப்படின்னு போறீங்க. வெக்கமாவே இல்லையா? அந்த காலகட்டத்திலேருந்து சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை போட்டு மூடணும் அப்படின்னா ஒன்று கல்லை தூக்கி போட்டு மூடு, இல்லை கமிஷனை தூக்கி போட்டு மூடுன்னு. ஒரு கமிஷன் அமைச்சிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடுமா? உங்களோட கட்சிக்காரன் ஒவ்வொரு டாஸ்மார்க்கையும் இழவெடுக்கிறாயா, 24 மணி நேரமும் விற்று தொலைகிறாயா. அதை முதல்ல தடுக்க முடியல. கள்ள சாராயத்தை இவங்க கிழிச்சு தள்ளுறாங்களாம். நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, தயவு செய்ய சொல்கிறேன் கேட்டுங்க. பேசாமல் அரசாங்கமே சாராயம் காய்ச்சி டாஸ்மாக் கடையில் விற்றுருங்க, பாக்கெட் 50 ரூபான்னு. உண்மையிலேயே கள்ள சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. அரசாங்கமே 50 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் சாராயம் தயவு செய்து விற்று தொலைச்சிட்டு போங்க, குடிச்சிட்டு செத்து தொலைட்டு எல்லாரும். எதனால் இந்த வேலை நடக்குது தெரியுங்களா? முதல்ல இலவச பஸ் விட்றீங்க பெண்களுக்கு, இலவச பெண்களுக்கு மாத உதவித்தொகை 1000 ரூபா கொடுக்குறீங்க. இது எல்லாத்துக்கும் காசு எங்கேருந்து வருது? எந்த திட்டம் வேணும்னாலும் கருணாநிதி பெயரை வச்சுக்கிட்டு பெருமை பீத்திக்கிறது. மாதம் 1000 ரூபா கருணாநிதி உரிமை தொகையை கொடுக்குறோம். பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், அதை ஓசின்னு நக்கல் கூந்தல் வேற அடிக்கிறது ஒரு பக்கம். இதையெல்லாம் செய்யறதுக்கு எப்போ பார்த்தாலும் டாஸ்மாக் மதுக்களின் விலை உயர்வு. ஏன்னா குடிகாரம் தானே இழிச்சவன், அவனை தான் நீ அடிமையாக்கி வச்சுட்டிய. அப்போ நீ 20 ஏற்றினாலும் அவன் குடிப்பான், 30 ஏற்றினாலும் அவன் குடிப்பான். வேற வழி இல்லாமல் போயிடுச்சா? இப்போ அதோட அடுத்த கட்டம் எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? பாட்டிலோட விலை ஏற 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 இவ்வளோ ரூபா போட்டு கொடுக்க முடியாதுன்னு அந்த குடிக்க அடிமையானவன் 30 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கும் சாராயம் கிடைக்குது, மலிவு விலையில் கிடைக்குதுன்னு போய் குடிச்சு தானே செத்தான். இந்த கொலையை நீங்கள் தான் செஞ்சீங்கிறது இப்போயாவது தெரியுதா இல்லையா? உங்களை எவையா இலவசம் கேட்டான்? நீங்கள் பெருமை பீத்திக்கிறதுக்கும் ஒப்பாரு பேர் தாத்தாரு பேரையும் வச்சுக்கிறதுக்கும் தான் இலவச திட்டம் கொடுக்குறதா? இன்னைக்கு இப்போ இத்தனை பேர் செத்து போயிட்டானே, இந்த சாபம்லாம் உங்களை சும்மா விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கடவுள்
அந்த ஏற்பு இல்லை, நீங்களாம் கடவுள் மறுப்பாளர்கள் அப்படிங்கிறதால கர்மா உங்களை சும்மாலாம் விட்டுட்டு போகாது, தலைமுறையை தரிசாகி போகும். நீங்கள் எத்தனை கோடிக்கு சொத்து வச்சுருக்கலாம், இந்த மாதிரி பாவத்தெல்லாம் வாங்காதீங்க, மக்களோட பாவத்தெல்லாம் வாங்காதீங்க. இஷ்டத்துக்கு டாஸ்மார்க் விலையை ஏற்றி 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 நீங்கள் பெருமை பீத்திக்கிறதுக்கு டாஸ்மார்க்கில் சாராயத்தையும் விற்றுட்டு போங்க. கவர்மெண்ட் சாராயம் எந்த கெட்ட கருமாந்தரமும் அதில் இருக்காது. எத்தனை நாள் சுத்தமாக சாராயம் காய்ச்சி 50 ரூபாய்க்கு நீயே குடிச்சிட்டு போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு போங்க. குடிச்சு எழுகிறவன் உயிரோடையாவது இருப்பான்யா. நான் மனநிலையிலையா ஆட்சி நடத்துறீங்க? இதில் காவல்துறையினர் சுடுகாட்டில் விற்றதான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மொத்த ஊடகமும் அந்த கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் வீட்டுக்கே போய் வீடியோ எடுக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் சாராயம் விற்கிது. ஆனால் எஃப்ஐஆரில் இவங்க சுடுகாட்டில் விற்றதா போட்டிருக்காங்க. அந்த பகுதி மக்களே சொல்கிறாங்க, இந்த வீட்டில் தாங்க சாராயம் விற்பாங்க, பின்னாடி தாங்க போய் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஊருக்குள்ளேயே விற்றான்னு எஃப்ஐஆர் போட்டோம்னா நீதிமன்றம் டம்முன்னு ஒரு குட்டு கூட்டம். ஊருக்குள்ளே விற்றுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. இன்றைக்கி எல்லா அதிகாரிகளையும் பணி நீக்கம் செஞ்சாச்சு, இடைக்கால பணி நீக்கம் செஞ்சாச்சு. இதான் எக்கியார் குப்பத்துலேயும் செஞ்சீங்க. இப்போ நல்ல அதிகாரிகள் அங்கே போட்டப்பட்டிருந்ததா? இது நடந்திருக்குமா? நேற்று ஒரே நாளில் 900 லிட்டர் சாராயம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. இத்தனை நாளாக என்ன சாராயம் பிடிக்காமல் உட்காந்து நீங்களே காய்ச்சிக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுதா இல்லையா? மக்கள் தான் பச்சையாக சொல்கிறாங்களே, வராங்க சாராயம் விற்கிறவனை பிடிச்சிட்டு போகிறான், 2 நாளில் வந்துடுறான், வராங்க போலீஸு காசை வாங்குறாங்க போகிறாங்க அப்படின்னு. இது மாமூல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தானே ஓடி போச்சு. அப்போ மக்களோட உயிர் உங்களுக்கு அவ்வளோ துச்சமாக போயிடுச்சா என்ன? சரி, இப்படி ஒரு மாமூல் வாங்கி இந்த காசை சம்பாரித்து உங்கள் புள்ள ஊட்டிங்கெல்லாம் நல்லா இருந்துருமா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 3 குழந்தைங்க அனாதையாக நிற்கித, நல்ல உங்கள் சொந்தக்காரன் உறவுக்காரன் எவனாவது ஒருத்தர் இருந்தானா உங்களுக்கு மனசு துடிக்காது கிடந்து? நீங்களாம் மனுஷ ஜென்மங்களாயா? இதெல்லாம் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுது கிழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 உடன்பிறப்புகள் பேசிகிட்டு இருக்கானுங்க பாருங்கள். இந்த கமெண்ட்டை பார்த்தா எனக்கு பச்சையாக கெட்ட வார்த்தை வாயில் வருது. அதாவது சாராயத்துக்கு ஜிஎஸ்டி இல்லையா, ஜிஎஸ்டி இல்லாததால சாராயம் விலை கம்மியாக கிடைக்குதான், அதனால தான் மக்கள் சாராயம் குடித்தாங்களாம். இந்த மரணத்துக்கு காரணம் ஜிஎஸ்டி தானா? இவெல்லாம் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறானா இல்லை மனித மலத்தை தின்னே இவனுங்களாம் வாழ்க்கையை நடத்துகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கோபம் வருது, ஆத்திரம் வருது. ஒரு உயிர் 2 உயிராங்க. இதில் கொடுமையோட உச்சம் என்ன தெரியுங்களா? இதில் செத்து போனவனை விட்டுருங்க, ஆளுக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. உயிரோடு இருக்கிறவனுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 50,000 கொடுத்தாங்க. அவனோட வாழ்க்கை இதுக்கு மேலே தான் உண்மையான நரகம் அப்படிங்கிறத பார்க்க போகிறான். கண்ணு தெரியாது, உள்ள கல்லீரல் போயிருக்கும், நல்ல சோறு திங்க முடியாது, அவனால் உழைக்க முடியாது. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பகுதி அப்படிங்கிறது உடலில் அவனுக்கு நிரந்தர ஊனம் தான். அவனுக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையை நடத்துறதுக்கு 10 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு செத்தே தொலைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரக வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இதுக்கு மேலே அவன் வாழ போகிறான். எல்லாத்துக்கும் காரணம் யார்? காவல்துறையினரின் மெத்தன போக்கு. அப்படிலாம் கடந்து போயிட முடியாது. காவல்துறையினரோட மெத்தன போக்குன்னே வச்சுக்கோங்க. காவல்துறையினர் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ண போகிறாரு? ரிசைன்மெண்ட் போகிறீங்களா இல்லை கட்சியை கலைச்சிட்டு வீட்டுக்கு போகிறீங்களா? உங்களுக்கு ஆளவும் தெரியல, விளம்பரம் மட்டும்தான் பண்ணுறீங்க, வேற 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம மக்கள் தானே சாராயத்தி 500 ரூபாயும் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. நம்ம பூச்சாண்டி காட்டிடலாம், மதம் உள்ளே வந்துடும், மதவாத பிரச்சனை வந்துடும். இந்த சிறுபான்மையினர் இருக்காங்கள, எனக்கு உண்மையிலேயே வேதனையோட உச்சம். எவன் எங்கே செத்து கிடந்தாலும் சரி, என்ன இழவு விழுந்தாலும் சரி, நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்படி தான் செத்து தொலைணும். பச்சையாக ரோட்டில் சாராயம் விற்றுக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக உட்காந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்னமோ நீர்மோர் பந்தலில் நீர்மோர் கொடுக்குற மாதிரி. இப்படி ஒரு ஆட்சி, தாலி இருக்கக்கூடிய ஆட்சி. இதில் கனிமொழிலாம் வாய்க்கிழிய பேசுவாங்க, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு. இதே சாராய சம்பவம் குஜராத்தில் நடந்திருந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு மீடியாக்கள் இன்ன வரைக்கும் அவங்க ஆயப்பன் செத்த மாதிரி ஒப்பாரி வச்சுருப்பானுங்க. எவனாவது ஏதாவது ஒரு டிபேட் வச்சுருக்கானா? வைக்க மாட்டானுங்க. வாக்கரிசி வாங்கி திங்கிறவனுங்க அப்படி தான் இருப்பானுங்க. அவன் வீட்டில் எவனாவது அப்பன் தாத்தன் முப்பாட்டன் ஆயப்பன் பிள்ளைங்க ஏதாவது குடிச்சிட்டு செத்தா கூட பேச மாட்டானுங்க. நமக்கு வாக்கரிசி தான் முக்கியம் அப்படிங்கிற மனநிலைக்கு மீடியாக்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி போகிறாங்கல்ல, இந்த இடத்துல சாராயம் விற்கிது, இந்த வீட்டுக்குள்ளே விற்கிதுன்னு மீடியாக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியாதா? ஏன்டா நீங்களாம் அப்போ வாயை திறக்கல? இந்த இடத்துல சாராயம் விற்கிது, இந்த ஆட்சி அவ்வளோ இப்படி இருக்குது. இத்தனைக்கும் அதிமுக கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ எஸ்பியை சந்தித்து புகார் கொடுத்துருக்காரு, சாராயம் விற்கப்படுதுன்னு. நடவடிக்கை எடுக்கலை. மீடியாக்காரர்கள் தான் முதல் குற்றவாளிகள்னு நான் சொல்லுவேன். சாராயம் விற்கிற நாய் சாராயம் விற்கிறான். அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டு விற்க விடுறாங்க. பின்னாடி இருந்து கட்சிக்காரன் கேட்குறான், உங்களுக்கு இதை வெளியில் கொண்டு காட்டுறதை விட வேற என்ன விளையாடா அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா? செத்த பிறகு தான் நீங்களும் வீடியோ ஊற்றிட்டு போவீங்களா? கண்டென்ட் வந்தால் தான் நீங்கள் அதை காட்டுவீங்களா?
முன்கூட்டியே மீடியாக்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இங்கே இதெல்லாம் நடக்குதுன்னு எவனாவது ஒருத்தர் நியூஸ் போட்டுருவீங்களா? போட மாட்டீங்க. ஓனர் கோச்சிக்குவான்ல. இதில் இந்த கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் மேலே 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அவனை குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கணுமா இல்லையா? அந்த நாய் இத்தனைக்கும் அவன் ஒரு பெரிய ஆளுலாம் கிடையாது. அவனை பார்த்தாலே ஏழை பாலையாக தான் இருக்கான், அத்தனோண்டு வீட்டில் தான் இருக்கான். அவன் பெருசாக சொத்து சேர்த்தவன் மாதிரி தெரியல. அவன் ஒரு கூலிக்கு வேலை செய்கிறவனாக தான் இருப்பான். அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முதலாளி யார்? கடைசி வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் பிடிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கமும் இருக்கும். அவன் வெளியிலேயே தெரிய மாட்டான். நூலை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த நூல் அறிவாலயத்தை நோக்கி தான் போகும். இவங்க பூநூல்னு இப்போ பார்ப்பனையர்கள் எழுப்பாங்கல்ல, இவங்க ஒரு குற்ற நூல் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த சமுதாய சீர்கேடு நடந்தாலும் அந்த நூலோட முனை அறிவாலயத்தில் தான் நிற்கும். நீங்கள் கடந்த காலகட்ட வரலாறுமா தான் இப்பயும் அதுதான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு எத்தனையோ வீடியோவில் கத்தி பார்த்தாச்சு. ஆனால் முதலமைச்சர் தன்னோட ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படிங்கிறாரு. 70 கேஸ் வச்சிருக்கிற இந்த கண்ணுக்குட்டியை உங்களால் குண்டஸில் போட முடியல. எவனாவது திமுக ஆட்சியை ஏற்று பேசினா அவன் மேலே கஞ்சா கேஸ் போடுறது, இல்லைன்னா அவன் மேலே குண்டாஸ் போடுறது. சவுக்கு சங்கர் நேற்று புதுக்கோட்டைக்கு வந்திருக்காரு. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டு வெளியில் போகும்போது சவுக்கு சங்கர் இந்த மரணத்துக்கு எல்லாத்துக்கும் முதலமைச்சரோட கையாலாகத்தனம் தான் காரணம். கட்சிக்கு எதிராக மீம்ஸ் போடுறவன், ஆட்சிக்கு எதிராக பொதுவெளியில் பேசுகிறவன், சமூக வலைதளத்தில் எழுதுறவனு மேலே நீங்கள் கைது செய்ய காட்டின அக்கறையை கள்ளசாராயம் வித்தவன் மேலே காமிச்சிருந்தீங்கன்னா இந்த சாவு நடந்திருக்குமா? சோத்தில் உப்பு போட்டு தின்னா மட்டும் யோசிச்சிங்க. அது ஓசி சோறாக இருந்தாலும் சரி, தயவு செய்து கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.